இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட ஸ்பைரல் வந்து நிறைய டெஸ்ட் வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் போர்ஷன், அப்புறம் ஹாஃப் போர்ஷன், அப்புறம் கிராண்ட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் வைப்பாங்க. கிராண்ட் டெஸ்ட்டே வந்து எங்களுக்கு 80க்கு மேலே வச்சாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீட் எக்ஸாம் அப்போ ரிவைஸ் பண்ணுறது. அப்புறம் எம்டி சார் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணுவோம். எங்களுக்கு லாக் நோட் புக்லாம் மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீட் எக்ஸாம் அப்போ ஈஸியாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஈஸியாக இருந்துச்சு. ஸ்பைரல் வந்து நிறைய அசைன்மெண்ட் கொடுப்பேன். அசைன்மெண்ட் வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 வந்து எல்லா சப்ஜெக்டும் இருக்கும். ஒவ்வொரு சப் டாப்பிக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப நீட் எக்ஸாமுக்கு. ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப் டாபிக் வந்து 100 கொஸ்டின் இருக்குது. அது ப்ராக்டிஸ் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீட் எக்ஸாமுக்கு. பிப்ரவரி மந்த் அப்போ நிறைய கிராண்ட் டெஸ்ட் வச்சாங்க. ஃபுல் டெஸ்ட் ஃபுல் போர்ஷனில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கிராண்ட் டெஸ்ட் வச்சாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு நாளைக்கு வந்து 5 டெஸ்ட் வைப்பாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஈஸியாக இருந்துச்சு. ஸ்பைரல் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சார் வந்து நிறைய எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். எப்பப்பெல்லாம் டிப்ரெஷனாக இருக்கும் அப்போ எம்டி சார் எப்பயுமே அவர் வந்து நிறைய மோட்டிவேட் பண்ண உன்னால முடியும் நீ படின்னு சொல்லுவார். தேங்க்யூ ஸ்பைரல் MD சார். தேங்க்யூ.